வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பீகாரில் சென்ற ஆண்டு இறுதியில் நடந்த சட்டசபை தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம், பாரதிய ஜனதா அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா அதிக இடங்களில் வெற்றி பெற்றது. ஆனாலும் ஐக்கிய ஜனதா தள கட்சி தலைவர் நிதிஷ்குமார் முதல்வராக பதவியேற்றார். விரைவில் பாரதிய ஜனதா தலைமையில் ஆட்சி அமையும் என்ற பேச்சுக்கள் எழுந்தன. இது பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது. பலமுறை கட்சி தாவினாலும் 20 ஆண்டுகளாக சிஎம் சீட்டை விட்டுக் கொடுக்காதவர் நிதிஷ்குமார். இந்த சூழலில்தான் சமீபத்தில் நடந்த ராஜ்யசபா தேர்தலில் நிதிஷ் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 10ஆம் தேதி எம்பியாக பதவியேற்றுக் கொண்டார். தேசிய அரசியலில் குதித்துள்ள நிதிஷ் இன்று முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். 20 ஆண்டுகளாக நீடித்த நிதிஷ்குமாரின் ஆட்சி நிறைவு பெற்றுள்ளது. தொடர்ந்து பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது. இதில் எம்எல்ஏக்கள் குழு தலைவராக சாம்ராட் சௌத்ரி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவருக்கு வயது 57. நிதிஷ்குமார் அமைச்சரவையில் இவர் துணை முதல்வராக பதவி வகித்தவர். அம்மாநிலத்தின் பாரதிய ஜனதா தலைவராக இருந்தார். பீகார் நிதி அமைச்சராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர். பீகார் வரலாற்றில் பாரதிய ஜனதாவின் முகமாக முதன் முறையாக முதல்வர் ஆகிறார். நாளை முறைப்படி பதவியேற்க உள்ளார். பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.